பெண்கள் வளைந்த விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டது மைனஸ் பாயிண்ட் அல்ல. பெண்கள் அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான், நாயகம் புகழ்ந்து சொல்றாங்க. பெண்கள் எல்லா பக்கமும் வளைந்து கொடுப்பவர்கள், சொஃப்டானவர்கள். நேராக்க போனா உடைஞ்சிரும். வகஸ்ருஹா தலாக்குஹா, உடைக்கிறண்டா என்ன தலாக்ல வைத்து முடிஞ்சு. ஒரு ஆணால சோறு தீட்ட இயலாது, ஒரு ஆணால ஒரு பெண் செய்யற வேலையெல்லாம் செய்யலாம். ஒரு பெண் என்பவள் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவள். அவ வளைஞ்சிருக்கும் போதே நீ அவவோடு வாழ்ந்தா சந்தோஷமாக இன்பமாக வாழலாம். நேராக்க போனா உடைக்க வேண்டி சொன்னாங்க. யா மஅஷரஸ் ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, யூத்த பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா சொன்னாங்க, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். உங்கள் யாருக்கெல்லாம் உடம்புல சக்தி இருக்குமோ, செலவழிக்கிறதுக்கு வசதி இருக்குமோ, எல்லாரும் திருமணம் முடி. அழக பாப்பாங்க, அந்தஸ்த பாப்பாங்க, குடும்பத்தை பாப்பாங்க, பதவியை பாப்பாங்க, பட்டத்தை பாப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் இரண்டாவது. தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து வெற்றி அடைந்து கொள். தீனுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்தால் நீ வெற்றிகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை பொருந்தி போகணும், இரக்கமா நடக்கணும், அன்பாக நடக்கணும். இது இன்றோடு முடிந்து போகக்கூடிய பந்தம் அல்ல, சுவர்க்கத்திலும் தொடர வேண்டிய பந்தம். இது எவ்வளவு அழகான முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி தலாக் சொல்லப்பட்ட பெண், ஒரு மனைவி தான் கன்னி, ஒரு மனைவி 15 வருடங்கள் மூத்த பெண், இன்னொரு மனைவி கணவனால் கைவிடப்பட்ட பெண், இன்னொரு மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் மௌத்தாகிய பெண். இவ்வளவு பெண்ணோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக வாழ்ந்து காட்டினார். புகாரில வருது, ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்லுவாங்களாம், ஆயிஷா நீ எப்பொழுது என்னோடு கோபமாக இருக்கிறாய், எப்பொழுது என்னோடு இரக்கமாக இருக்கிறாய், எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும் யார சூழல், நீ பேசக்கூடிய நேரத்துல என்னோட இரக்கமாக இருந்தா, வரப்பி முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய். இப்ப நான் விளங்கிக் கொள்வேன், என்னோட இவ இருந்தா, என்னோட கொஞ்சம் கோபத்தில் இருந்தா, வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படி சத்தியம் செய்வாய், அப்ப விளங்கிக் கொள்வேன் கொஞ்சம் மனைவி என்னோட கோபத்தோடு இருக்கிறான். ஆயிஷா அம்மா எப்படிப்பட்ட அறிவாளி, அறிவு கடல். ஹலீஃபாக்கள் கூட ஃபத்வா கேட்டு போன பெண்மணி சொன்னாங்களாம், இன்னமா ஹஜர்து இஸ்மக யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட கோபம் இல்ல, உங்களோட பேரோட தான் கொஞ்சம் கோபம். எனக்கு வரக்கூடிய கோபம் உங்களோட பேரோட முடிஞ்சு போயிட்டு. எனக்கு வரக்கூடிய கோபம் உங்களோட உடுப்புல விளங்காது, அயன் பண்ண போக்குல விளங்காது, தண்ணி கேட்க போக்குல தடார்னு அடிக்கிறல்ல. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியை அப்படி வளர்த்தா. இன்னைக்கு மனைவிமாருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுத்தாச்சு. நகை பவுன் கணக்குல ஊடு, அழகான ஊடு, கிச்சன் ஐட்டம், குசினிக்கு தேவையான பெட்ரூம் செட், அது இது எல்லாம் கொடுத்தாச்சு. மார்க்கத்தை மட்டும் கொடுக்கல. அப்ப வாழ்க்கையில எப்படி நிம்மதி? உங்களோட வாழ்க்கையில நிம்மதி வேணுமா, சந்தோஷமாக வாழணுமா, எப்படி உங்களோட மனைவிக்கு உடுப்பு கொடுக்கிறது கடமையோ, சல்லி கொடுக்கிறது கடமையோ, ஊடு கொடுக்கிறது கடமையோ, சாப்பாடு கொடுக்கிறது கடமையோ, ஆக முக்கியமான கடமை மார்க்கத்தை கொடுங்க, இஸ்லாத்தை கொடுங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுங்க, தக்வாவை கொடுங்க, ஈமான கொடுங்க. மௌத் வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம். குறைகளை மட்டும் பார்க்க எந்த அளவு இரக்கம் இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பாங்க, உலகத்திலேயே எனக்கு ஆக விருப்பமான பெண் என்ற மனைவி ஆயிஷா. புகாரில ஒரு சஹாபாக்கள் கேட்டாங்க, மன் அஹப்புன் நாஸ் இலைக யா ரசூலல்லாஹ், அஹப்புன் நாஸ் என்ற முழு உலக மக்களையும் உங்களுக்கு ஆக விருப்பம் யாரு? சொன்னாங்க, என்ற மனைவி ஆயிஷா. நாங்க எத்தனை பேர் சொல்லுவோம்? சொல்லுவானா? மனைவிக்கு முன்னால கேட்டா சொல்லுவான், தனிய கேட்டா விளங்கும் என்ன ஹாலாத்து. முழு உலகத்திலேயே எனக்கு ஆக விருப்பம் என்ற மனைவி. ஏன் மனைவிய வளர்த்து வைத்திருந்தாங்க? எப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் வலில் ஆஃபாகி ஷம்ஸுன் வ ஷம்ஸி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமா சொல்லுவாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வானத்திலேயும் அல்லாஹ் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான், எனக்கும் ஒரு சூரியனை அல்லாஹ் படைச்சி தந்திருக்கிறான். வானத்திலே இருக்கிற சூரியனை விட என்னுடைய சூரியன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சிறந்தவர். மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வரும்போது கவிதை, மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வரும்போது கவிதை எல்லாம் படிக்க தேவையில்லை, ரெட் காப்பட் எல்லாம் விரிக்க தேவையில்லை. நிம்மதியா மனுஷனை வீட்டுல வந்து உட்கார விட்டா பெரிய விஷயம். வந்த உடனே அந்த பலாய் இந்த பலாய், அவர் பிரச்சனை, உமா பிரச்சனை, தங்கச்சி பிரச்சனை, எனக்கு இங்கே கேலாம், என்ன உடனே விட்டு விட்டு வெளியே கொண்டு போ, வேற ஊரண்டு பாரு, வாடகை ஊரண்டு பாரு. இந்த வாழ்க்கையில நிம்மதியே இல்ல.
இதுக்குரிய அடிப்படை யார் தெரியுமா? கணவன். ஏன் மார்க்கத்தை கொடுக்கல, தீன கொடுக்கல. எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை எங்கட ஃபேமிலி லைஃப்ல முதலாவது அல்லாஹ்வோட சந்தோஷம் இருக்கு. ஆரம்பமே அல்லாஹ்வோட பொருத்தத்தோட இருக்கும். அதான் எவ்வளவு இரக்கம். சக்கராத்துல அந்த கணவன் 63 குமரி பெண், சின்ன வயசு, அந்த கணவனை மடியில கூட வைக்காம நெஞ்சோட தூக்கி சாத்தி வச்சிருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. இந்த மனைவியாவது செய்வாங்களா? 63 வயது மாப்பிள்ளையோட இருந்த இரக்கம், அன்பு, பாசம். அந்த மாப்பிள்ளையுடைய வாயில கடைசியான போன சாப்பாடு புகாரில ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மிஸ்வாக் செஞ்சு அந்த எச்சோட வாயில வச்சா. அந்த 63 வயது கணவன் எங்களுடைய உயிருக்குயிரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது ரூஹ் பிரிந்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெஞ்சில். இப்படி கணவன், எப்படி மனைவி. ரோல் மாடல் இங்க இருக்குது, முன்மாதிரி இங்க இருக்குது, எங்கட மார்க்கத்தில் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இருக்குது.